இல்ல, அதெல்லாம் முடியாது. நடக்க போற கல்யாணத்துல பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்புறம் நான் மனுஷா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஐயோ, நான் அத சொல்ல வரல. தயவு செஞ்சு பேச வரத கேளு. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற நோக்கத்தோட மட்டும் பேசவே பேசாதீங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஷி தம்பி கவனிச்சுக்கிற விதத்துல அந்த குடும்பம் நல்லபடியா பாத்துக்கிறதுல இளமதி கண்டிப்பா சரியாயிடுவா. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி அவ வாழ்க்கைன்னு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதையே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரிஷி அவகிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு பாத்தீங்கல்ல. உங்க கையில யாராவது தங்க பிரேஸ்லெட்ட போடுவாங்களா? நினைச்சாவது பாத்தீங்களா? இங்க பாரு, நானும் உன் வழிக்க வரேன். நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே பிடிக்கல. இளமதிக்கு கல்யாணம் பண்றியா இல்ல தங்கத்துக்கு நீ அவளை விக்கிறியா? என்னங்க இவ்ளோ கேவலமா பேசுறீங்க? இளமதி நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பண்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தப்பா தெரியுது. அப்போ இத்தனை நாள்ல நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே? அது உங்களால முடியுமா? கையால் ஆகாம இருந்துகிட்டு பேச்சு வேற பேசுறீங்களா? என்ன காந்திமதி இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிற? இந்த விஷயத்துல நான் அப்படிதாங்க நடந்துப்பேன். நான் அவ வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் செத்தா கூட பரவாயில்ல. மறுபடியும் நான் ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேச்சை நிறுத்துங்க. தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமா தான் ஒத்துக்கிட்டேன். போதுமா? நீங்க எதுவும் இது சம்பந்தமா பேசாதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க. இவ சொல்லும் போது இவ மனசுல இருக்கிற வேதனை எனக்கு தெரியுது. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு இளமதி, உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. அவர் பண்ற எதுவுமே சரியில்லை. நீயா முழு மனசோட இந்த கல்யாணத்தை எந்த மக்கரும் பண்ணாம நடத்தி கொடுக்கணும். இதுல எங்கேயாச்சும் இடறிச்சு அவ்வளவுதான், சொல்லிட்டேன். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ரிஷி கிட்ட போட்டு கொடுக்கணும். அப்பதான் நாம ரிஷி கிட்ட நல்ல பேரு வாங்க முடியும். டேய், என்னடா நீ சரக்கு போடுவியா? விட்றா, அதெல்லாம் அப்படிதான். அந்த பரம மேல எனக்கு கோலவெறியா இருக்குடா. அவன் அந்த ஃபங்க்ஷன் டைம்ல பக்கத்திலே இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் நக்கல் பண்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொக்கே கொடுத்து விட்டுருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்காக தான் இப்படி எல்லாத்தையும் பண்றான். பொக்கேவான் பொக்கே. டேய் என்னடா நாடா? பரமா பொக்கேவா அனுப்புறேன். அனுப்புவேன். டேய் என்னடா இவன் இப்படி பண்றான்? ஏய் ஏன்டா? ஹலோ ஹலோ, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல ரிஷி சார், நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க சந்தோஷத்தை பத்தி யார் கேட்டா? இளமதி வீட்ல என்ன சொல்றாங்க? அங்கேயும் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அந்த காந்திமதி எல்லாத்தையும் சரி கட்டிட்டா. ஆனா உங்க மாமனார் தான் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த ஆளுதான் இளமதி மனசையும் கெடுத்து விட்டுருவாரோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அந்த ஆளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல போல இருக்கு. ஹலோ ஹலோ, அந்த ஆளு செத்துட்டா இந்த கல்யாணம் நின்னுடுமேன்னு யோசிக்கிறேன். இல்ல நான் அவனை காலி பண்ணிடுவேன். சரி சார், நான் வச்சிடுறேன். டேய் என்னடா இப்படி பேசுற? பின்ன என்னடா, என் விஷயத்துல எவன் குறுக்க வந்தாலும் சரி நான் விட மாட்டேன். என் மாமனாரை கொன்னு
அவனோட போனத்து மேலதான் இளமதி கழுத்துல தாலியை கட்டணும்னா அதையும் நான் செய்வேன். டேய் என்னடா கொலவெறியில பேசுற? இளமதி விஷயத்துல நான் கொலவெறியா தாண்டா நடந்துக்குவேன். எவனும் எதுவும் பண்ண முடியாது. டேய் வண்டு பட்டாசு கைப்புள்ள என்னடா பண்றீங்க? மாப்பிள ஆமா, வந்துட்டான்டா. எடுங்க பாப்பா. எடுங்க எடுங்கடா. டேய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன ஆச்சு? ஆனா அது வந்துண்ணா. சரி சரி நல்லா விடு. டேய் இளமதி என்ன சொன்னா? என்ன மன்னிச்சிட்டால? அங்கதான் பரமா பிரச்சனையே. டேய் என்னடா பிரச்சனை? டேய் சொல்றேன் என்ன பிரச்சனை? இரு இரு இரு, இரு பொறுமையா இருண்ணா. அது வந்து நம்ம இளமதி கிட்ட வெறும் வாயால சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொக்கையோட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு நம்ம கைப்புள்ள தான் சொன்னாரு. பைபிள போட்டு விட்டான் பாரு. சரி அதனால என்ன இப்போ? அதனால ஏகப்பட்ட பொக்கைய வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கலந்து கட்டி ரெடி பண்ணி இளமதிக்கு பிடிச்ச மாதிரி குடுக்கலான்னு போனோம். டேய் ஏன்டா இழுத்துட்டு இருக்க? அடுத்து என்னாச்சு? வீட்டுக்கும் போயிட்டோம் பரமா. சரிடா அப்புறம்? அப்பதானே ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? அந்த ரிஷி இருக்காங்களாண்ணா, அந்த இளமதி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு நாங்க அவங்களுக்கு வாங்கிட்டு போன பொக்கைய புடிட்டானே. ரிஷியா? ஆமாண்ணே. அவன் எதுக்குடா அங்க வந்தான்? ஆ? அதுதானே எங்களுக்கும் தெரியல. ஆனா அவங்க எல்லாருமே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தெரியுதுண்ணே. அவன் கூட எடுபுடி மாதிரி சுத்துவானுங்களே ஃப்ரெண்ட்ஸுங்க, அவனுங்களும் வேற அங்கதான் இருந்தானுங்க. ஆனா வந்து அவனுங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ண மாதிரியே வந்திருந்தானுங்க. டேய் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ரிஷி எதுக்குடா அங்க வந்தான்? டேய் அங்க என்னடா ஃபங்க்ஷனு? அவன் எதுக்குடா இதை புடிங்கிட்டு போனா? அவனுக்கு தான் நம்மள பார்த்தாலே ஆவாதுல்ல. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? சரி நானே சண்டை கோழிக்கிட்ட என்னன்னு கேக்குறேன். என்னடா லைனை கட் பண்றா? யாருக்கு தெரியும்? இன்னும் கோவத்துல தான் இருக்காங்களான்னு தெரியல. ஏய் இந்த ரிஷி இப்படி ஒரு வேலையா பண்ணியிருக்கானே. சண்டை கோழி வேற செம்ம கோவத்துல இருக்கா போல இருக்கு. அதனாலதான் கட் பண்றா. இரு இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். என்ன? டேய் பரம மூட் அவுட் ஆயிட்டான்னா நம்மளை அடி பின்னி எடுத்துருவான்டா. நைஸா எஸ்கேப் ஆகுறதா நல்லது. என்ன சொல்ற? போ போ போடா. இவனா? இவன் எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றான்? கழுத்த இருப்பானே. என்ன எடுக்க மாட்டேங்கிறான்? சரி மறுபடியும் கால் போடுவோம். ஹலோ என்ன விஷயம்? பரமா பரமா எங்க இருக்க பரமா? ஏய் இளமதி எங்க இருக்க? பரமா இங்க ஒரு சின்ன பிரச்சனை பரமா. நீ உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா பரமா. ஏய் அதெல்லாம் சரி, நீ என்ன ரிஷி நம்பர்ல இருந்து கூப்பிடுற? நானும் ரிஷியும் வெளியில வந்தப்போ சில பேரு வந்து ரிஷியை அடிச்சு போட்டுட்டாங்க பரமா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பரமா. நான் ஆபத்துல இருக்கேன் பரமா. நீ உடனே வா பரமா. ஏய் இளமதி நீ எங்க இருக்க? அது இங்க பல்லவன் நகர்ல 3வது தெருவுல. உடனே கிளம்பி வா பரமா. நான் இப்ப உடனே வரேன். என்ன பிரச்சனைனே தெரியலையே.